அன்பார்ந்த இறை மக்களே, அதிகாரங்கள் மண்டியிட்ட நாள் இது, அகந்தைகள் வேறிருந்த நாள் இது, அன்பு ஆயுதமின்றி வென்ற நாள் இது. மாடி அறையிலே மன்னவன் இயேசு மேலாடையை களைந்தார், நம் பாவ கரைகளை களைய. இடையிலே துண்டை கட்டினார், நம் இடர்களை துடைக்க. பாதங்களை கழுவ குனிந்தார், நம் பாரங்களை இறக்கி வைக்க. செங்கோல் ஏந்திய கைகள், சலங்கடியை ஏந்திய திருநாள். முடிசூடிய தலை, முழங்காலிட்டு நின்ற பெருநாள். போதித்த நாவுகள், பணிவிடை செய்த பொன்னாள். இந்நாள், இந்த வியாகுல திருநாள் உங்களை சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன், தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உங்களோடு கூட படிக்கப்பட்ட 4 வேத பகுதிகளிலே நற்செய்தி பாடத்தை இன்றைய நாளின் அருளுரைக்கென்று நான் எடுத்திருக்கின்றேன். தெலுங்கு திருச்சபையாக கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு யூகரிஸ்ட், லைஃப் கிவிங் லவ். நற்கருணை, வாழ்வளிக்கும் அன்பு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கே படிக்கப்பட்ட யோவான் நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாம் இந்த அருளுரையிலே நாம் தியானம் செய்ய இருக்கின்றோம். அது 2 பகுதியா பிரிக்க போறோம். அது 13வது அதிகாரத்திலே 4வது திருமொழி. என்ன படிங்க, எடுத்துங்க. போதகத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து விட்டு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, அவ்வளவுதானே இருக்குது 4வது வசனத்துல. ரைட். இயேசு பந்தியில் இருந்து எழுந்து 2 காரியங்களையும் செய்கிறார். அதைதான் இன்றைய அருளுரையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, தன் மேலுடையை கழற்றி வைத்து விட்டு அப்படின்னு ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ். மேலுடையை கழற்றி வைத்தார். 2வது, ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். அப்படிதானே இருக்கு. இந்த 2 வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த வார்த்தையானது தம் மேலுடையை கழற்றி வைத்து விட்டு, அந்த காலகட்டங்களில் யூத ஆண்கள் அவர்கள் 2 வகையான ஆடைகளை அணிந்தார்கள். ஒன்று உள்ளங்கி, மற்றொன்று மேலாடை. உள்ளங்கி என்றும் மேலாடை என்றும் 2 வகையான ஆடைகளை உடுத்திருந்தார். நிறைய பேர் வியாகுல வேளையில நீங்க இந்த திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்க, அல்லது போட்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு டவல் கட்டிட்டு ஷர்ட் இல்லாத மாதிரி, மண்ணின் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு உள்ளங்கி மேலங்கி. நான் உங்களுக்கு அந்த புகைப்படத்தை வேணும்னா உங்களுடைய குரூப்ல ஐயா கிட்ட நான் அனுப்புறேன் கிட்ட, அதை நீங்க பாருங்க. உள்ளங்கி மேலாடை என்று 2 வகையான ஆடையை அணிகின்ற பழக்கத்தை யூத ஆண்கள் கை கொண்டு வந்தார்கள். இந்த மேலாடைய முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த மேலாடைய அவுட்டர் கார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் கார்மெண்ட் அப்படின்னா அவங்க ஸ்டைல்ல, கிரேக்க படியில அது எப்படி கூப்பிடுறாங்கன்னாக்கா HIMATION, ஹிமாஷன் அப்படின்னு சொல்றாங்க. HIMATION, ஹிமாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலாடைய கழற்றி வைத்து விட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஹிமாஷன் பண்ணாருன்னு சொல்லலாம். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். HIMATION, இமாஷன். ஆண்டவர் மேலாடையை கழற்றி வைத்து விட்டது என்பதை
இமாஷன் செய்தார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இலகுவா இருக்கும். இமாஷன் சொல்லுங்க, இமாஷன் செய்தார். அப்ப இந்த இமாஷன் என்பது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? மேலாடை என்பது அவங்க பார்வையில் எப்படி நம்ம இருந்துச்சா? அது ஒரு கௌரவம், அவங்களுக்கு ரொம்ப கௌரவம். அந்த மேலாடையை போட்டு இருந்தாதான் கௌரவம். சரி, நீங்க ஒருவேளை அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷேக்குங்கெல்லாம் பெருசா மேல ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பெரிய துப்பட்டா மாதிரி ரொம்ப பெருசா போட்டிருப்பாங்க. அது மாதிரி நினைச்சுக்கீங்க, அது இல்ல, அது மாதிரி நினைத்துக்கொள் பிடிக்கிறது. அது ஒரு கௌரவம். அது மாத்திரம் இல்ல, ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது என்று பொருள். அது மட்டும் இல்ல, ஒருவருடைய ரபி என்கிற அதிகாரத்தின் அடையாளம். அதை போட்டுட்டு இருந்தா இவர் ஒரு ரபி அப்படின்னு அவருக்கு ஒரு அடையாளம். அது ஒரு ரபி. இப்ப ஐயர்ன்ற ஒரு அடையாளம் இப்ப நான் மேல போட்டிருக்கேன் இல்லையா? அப்ப இது ஒரு ஆயருடைய அடையாளம். அப்புறம் ஒரு ரபியினுடைய அடையாளம், அந்த மேலாடை உடைத்து கொண்டிருப்பது என்பது அவர் ஒரு ரபி அப்படி என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஆனால் பண்டைய யூத சட்டப்படி ஒருவன் தனது மேலாடையை களைவது, அதை எடுத்து கழட்டி வைக்கிறது என்பது, மேலாடை களைவது என்பது தனது உரிமைகளை துறப்பதாகும். அவன் ரைட்ஸை விட்டு கொடுக்கிறதுக்கு சமானம். பைபிள்ல ஒருத்தர் ரைட்ஸை விட்டு கொடுத்தாரு ரைஸுக்கு. உங்களுக்கு தெரியல யாருன்னு? சாப்பாட்டுக்கு ஒருத்தர் உரிமையை விட்டு கொடுத்தாரு. வெரி குட். அப்படி ஒருவேளை இங்கு அப்படி ஆகிவிடுமோ என்கிற நிலைப்பாடு அவங்க சட்டம் சொல்லுது. அவங்க சட்டம் என்ன சொல்லுது? யூத சட்டம். ஒருவேளை அதை அப்படி கழட்டி வச்சா அது அவங்க ரைட்ஸே விட்டு கொடுக்கிறதுக்கு சமமாக எண்ணப்படுகிறது. பாருங்க, இந்த 4வது மேலாடை களைத்து விட்டுன்றது ஆங்கிலத்துல laid aside is garment அப்படின்னா laid aside அப்படின்னா இங்க பாருங்க, அது கிரேக்கத்துல எப்படி சொல்றாங்க? laid asideன்றத TITHEMI டைத்தெமி அப்படின்னு சொல்றாங்க. டைத்தெமி இப்படி எடுத்து ஓரமா வைக்கிறாங்கன்றாங்கல்ல, லைட் அசைடுன்ற வார்த்தை இருக்குல்ல, அப்படின்னா டைத்தெமி, TITHEMI டைத்தமின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இந்த டைத்தமி என்பது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இந்த டைத்தமி வருது. அதை படிச்சு ஆகணும் இந்த நேரத்துல, அப்பதான் நமக்கு தெரியும். யோவான் 10ல 11வது வசனத்தை நீங்க படிக்கணும். நானே நல்ல மேய்ப்பன். அடுத்த 2வது ரைட் முக்கியமானது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார். கவனிங்க, இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? டைத்தமின்ற வார்த்தை போட்டிருக்காங்க. கவனிங்க. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார். இப்ப இந்த ஆடைய மேலாடை கழற்றி வைப்பது என்பது டைத்தமின்னு வார்த்தை போட்டிருக்கு. லைட் அசைடுன்னா டைத்தமின்னு சொன்னேன். இப்போ நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார் இடத்திலையும் யோவான் 10வது அதிகாரத்துல 11வது வசனத்திலையும் இந்த டைத்தமி என்பது இடம் பெறுகிறத நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா ஆண்டவர் இந்த ஆடையை இப்படி எடுத்து வைப்பது என்பது தன் ஜீவனை தன்னுடைய மந்தைகளுக்காக, ஆடுகளுக்காக கொடுப்பதற்காக அவர் தயாராகிவிட்டார் என்பதை அது எடுத்துரைக்கின்றது. சும்மா நடந்ததில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான ஒரு காரியத்தை கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து நீங்க இதை கற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்க, அது இயேசு மேலாடை களைத்தது அவர் தனது தெய்வீக மகிமையை துறக்கின்றார். அது பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 7வது வசனம் வீட்டுல அப்புறம் கெனோசிஸ்னு சொல்லுவாங்க. தெய்வீக மகிமையை ஆண்டவர் இங்கே விட்டு கொடுக்கிறார். முதல்ல என்னத்தை விட்டு கொடுக்கிறாரு? தன் உரிமையை விட்டு கொடுக்கிறார். அவர் ரபி என்கிற உரிமையை விட்டு கொடுக்கிறார். இங்கு பரலோகத்தினுடைய தெய்வீக டிவைன் குளோரிய இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் விட்டு கொடுக்கிறதாக பிலிப்பியர் 2:7 சொல்லப்படுகிறது. பாருங்க, இன்னும் ஒரு படி போய் மனிதனாக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். இப்படி ஒரு செயலை செய்வதனுடைய இயேசு தன்னை ஒரு மனிதனாக
இங்கே தன்னை தாழ்த்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த மேலாடையத்தான் இப்ப நான் உங்களுக்கு என்ன பேர்ல சொல்லுங்க, ஹிமேஷன் என்கிற வார்த்தையில உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து இருக்கின்றேன். இது சமூகத்துல ஒரு மனுஷன் எந்த நிலையில இருக்கிறார் என்பதை காட்டுகின்ற ஒன்று. கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தற்காலிகமாக அவர் கைவிடுகிறார் என்பதையும் அது சொல்லுகிறது. ரொம்ப முக்கியமானது, இந்த மேலாடு என்பது ஏழைகளுக்கு இரவு நேர போர்வையாக பயன்பட்டதா சொல்றாங்க. ஏழைகளுக்கு இரவு நேர போர்வையாக பயன்பட்டதா சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லா மக்களையும் அவரு தன்னுடைய மக்களாக எண்ணுகிறார். அவர்களுக்கு என்று தன் ஜீவனை கொடுக்கிறார். அதுதான் இந்த ஏழைகளுக்கு இரவு நேரத்திற்கு போர்வையாக பயன்படுத்தா சொல்றாங்க. அதை அடகு வைக்கவோ கடத்தி தரவோ கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஒருவேளை யாத்திராகமத்துல 22வது அதிகாரத்துல 26, 27 வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதை கடத்தி வைத்தா, அது அடகு வைத்தா, அல்லது அப்படி கழட்டி வைக்க கூடாது என்கிற சட்டத்தையும் அவர்கள் கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ரோமானிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் மேலாடையின்றி உள்ளங்கியுடன் வீதியிலே செல்வது என்பது அவன் ஒரு ஸ்லேவ், அடிமை என்பதை மற்றவர்கள் அடையாளம் காணும். வணங்கிய போதகர் ரபி இப்பொழுது அடிமை போல காட்சி அளிக்கின்றார். அப்ப இயேசு என்ற செயல் உயர்ந்த நிலையில இருப்பவன் தாழ்ந்தவர்களுக்கு சேவை செய்ய தனது கௌரவத்தை, அதாவது மேலாடைய கடற்றி எறிய தயங்கக்கூடாது என்கிற ஒரு வேதாகம தத்துவத்தை நமக்கு என்ன பண்றது கற்றுக் கொடுப்பதாக இங்கே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த மேலாடைய கடற்றி வைத்தார் என்பதற்கு இவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இங்கே நிரம்பி காணப்படும். இரண்டாவது, ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் அப்படின்னு இருக்கு. இந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டாரு அப்படின்றதுக்கு அவங்க இதை எப்படி சொல்றாங்க கிரேக்க மொழியிலன்னு சொன்னாக்கா, இதுக்கு லென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. LENTION லென்ஷன். இது என்ன பீரியடு, என்ன சீசன்? இது லென்டன் சீசன்ல, லென்த் சீசன் தானே இது. அது மாதிரி லென்சன், LENTION லென்சன் அப்படின்னு இது சொல்றாங்க. இது ஒரு கிரேக்க வார்த்தை. அப்படின்னா தவல் அர்த்தம், துண்டு அப்படின்னு நம்ம அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த உள் ஆடை ஒரு துண்டை எடுத்து கட்டி கொள்ளுதல். இடுப்புல நாங்க ஒருவேளை ஐயர் மாறுங்க இடுப்புல ஒரு கயிறு கட்டிட்டு இருக்குல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா சொல்றேன். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி ஒண்ணு சில நேரத்தில் ஷேஷ் கட்டிட்டு வருவோம். நான் மோஸ்ட்லி கட்டிட்டு வரேன், இப்போ கொஞ்ச நாளா கட்டுறது இல்லை. அந்த ஷேஷுக்கு வரை கட்டிட்டு போற இடுப்புல அது மாதிரியான ஒன்றுதான். ஆனா ஒயிட் கலர்ல அதை கட்டுவாங்க, லெனின் கிளாத்ல அது இருக்கும். ஸோ அத இந்த வகையான ஒரு பட்டை அணிந்து கொள்ளுதல், இது அடிமைகளின் அடையாளமா இது பார்க்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு சேவை செய்ய அவர் தயாராகிவிட்டார் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இது ஒரு அடையாள அட்டை, ஒரு அடிமையினுடைய அடையாள அட்டை. இப்ப நமக்கெல்லாம் ஒரு அடையாள அட்டை இருக்கு. என்ன அடையாள அட்டை? ஆதார் கார்டு ஒரு அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஒரு அடையாள அட்டை, எல்லாம் வச்சுக்கிறோம், நிறைய பயன்படுத்துறோம்ல. அது மாதிரி ஒரு ஸ்லேவுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை என்ன தெரியுமா? இந்த இடைக்கச்சை. இப்ப பேசிட்டு இருக்க இல்லையா, ஒரு துண்டு எடுத்து கட்டி, துண்டுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸாக்டா நம்ம தலை தோட்டுறதுக்கு பயன்படுத்த துண்டு இல்லை, சரியா? அது கூட உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்புற, அதை அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தயவு செய்து, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அது போடுங்க. அது ஒரு சின்ன ஒரு இவ்வளவுதான் இருக்கும், இந்த அளவு ஒரு துண்டு, அது கையிலையும் வச்சுக்குவாங்க, இடுப்புலையும் கட்டிக்குவாங்க. சோ அது அடையாள அட்டை போன்று அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு அடிமையினிடத்திலே இருக்க வேண்டிய ஒன்று. அப்ப என்ன பண்ண, ஒரு அடையாள அட்டையை போல அதை பயன்படுத்துகிறாங்க. இயேசு இந்த அடையாள அட்டையை அவர் இங்கே பயன்படுத்துகிறார். அடிமையின் அடையாள அட்டையை யாரு பயன்படுத்துறா?
இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்த அப்படின்னா என்ன? நான் உங்களுக்கு தலைமை தாங்க வந்த அரசன் மட்டுமல்ல. என்ன சொல்ல வராரு? உங்களுக்கு தலைமை தாங்க வந்த அரசர் மட்டுமல்ல, உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்த அடிமையும் கூட என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கவே இந்த அடையாள அட்டையாகிய அடிமையின் அடையாள அட்டையாகிய இந்த இடுப்பு கட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே அணிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு நபர் தனது இடையில் அல்லது இடுப்புல இந்த லெண்டியன் கட்டி இருந்தா அவர் ஒரு பணிவிடை செய்யும் அடிமை, ஸ்லேவ், சர்வன்ட் அப்படின்னு அவரை கூப்பிடுறாங்க. அது ஒரு வெளிப்படையான அடையாளம். விருந்துகள் என்ன செய்வாங்க? விருந்தினர்கள் வருவாங்க. விருந்தினர்கள் வருகிற பொழுது அவங்க வீட்டுல இருக்கிற அடிமைகள், அப்பெல்லாம் அடிமை ரொம்ப ஃபேமஸ் இல்ல, அடிமைகள் உடனடியா வந்து என்ன செய்யணுமா? அவருடைய பாதங்களை கழுவுவாங்க. அவர் பாதத்தை கழுவிட்டு அவங்க கையில இருக்கிற அந்த இடுப்புல கட்டிட்டு துண்டை எடுத்து அவருடைய அந்த பாதங்களை துடைக்க வேண்டும். கழுவுவது, துடைப்பு, ரெண்டுத்தையும் இயேசு கிறிஸ்து இங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு போதகராகிய ஒரு ரபியாகிய இயேசு கிறிஸ்து இங்கே அடிமையினுடைய அடையாள அட்டை என்று சொல்லப்படுகிற இந்த இடைக்கட்சியை எடுத்து அணிந்து கொள்கிறார். எப்பவுமே ஒரு ரபி வந்து எப்படியான ஒரு லென்டனை எந்த காலத்து லென்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க? அணிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு மேலாடை தான் கௌரவம். அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேலாடை தான் அவங்களுக்கு உரிமை. ஆனா இந்த லென்ஷன் என்ன பண்ண மாட்டாங்க? கட்டக்கூடாது. ஏன்னா அது அடையாள அட்டை சொல்லிட்டு யாருக்கு? ஒரு அடிமையினுடைய அடையாள அட்டையா இருக்கிறது. அதனால ஒரு ரபி நிச்சயமா அதை அணியவே மாட்டார். ஆனால் இயேசு அதை அணிந்ததின் மூலம் தன்னை சட்டப்பூர்வமான ஒரு அடிமை என்ற நிலைக்கு மாற்றிக்கொண்டார். பாருங்க, ரொம்ப சட்ட பிரகாரமா மாற்றிட்டார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சட்டம், ஒரு அடிமை இப்படி இருப்பான் என்று சொல்லப்படுகிற நிலை. அப்போ இங்க இயேசுவானவர் அந்த ஒரு நிலைமைக்கு அதிகாரப்பூர்வமாக இங்கே மாற்றப்படுகிற நிலையை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இயேசு தனது மேலாடையை களைத்து விட்டு துண்டையை அணிந்து தனது இறையாண்மையை களைத்து விட்டு நமது மனிதாண்மையை தார்மீக உடையாக அணிந்து கொண்டதை காட்டுகிறது. இறையாண்மைய அவர் என்ன பண்ணிட்டாரு? சோவரென்டிய இறையாண்மையை களைத்து விட்டார். இப்போ மனித தன்மையை இங்கே ஆண்டவர் அணிந்து கொள்கிறார். கடவுள் என்கிற நிலையில இருந்து முழு மனிதன் என்கிற நிலைக்கு கடவுள் மாறுகிற ஒரு இடம் இது. அதனாலதான் இயேசுவை சிலுவையில் அறைய முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னால யாரை தேடுறீங்கன்னு கேட்கும் பொழுது இயேசுவை தேடுறேன்னு சொன்ன உடனே, நான் தான் சொன்ன உடனே அவன் எல்லாம் எப்படி விழுந்தான்னு இருக்கு வேதத்துல, பின்னிட்டு விழுந்தார்கள் இருக்கு இல்லையா? நான் தான்றது கடவுளுடைய பெயர். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டேன். I am is the name of God. I am who I am. அந்த பவர்ஃபுல் நேமை பயன்படுத்தும் போதே அவன் பின்னிட்டு விழுகிற பொழுது சிலுவையில் அறையணும்னா இயேசுவை கடவுளை சிலுவையில் அறைய முடியுமா? முடியவே முடியும். அதனாலதான் இயேசு இங்கு முழுவதுமாக தன்னுடைய இறையாண்மையிலிருந்து மனித தன்மைக்கு முழுவதுமாக தன்னை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு நிலைதான் இந்த இடைக்கட்சியை அணிந்து. சாதாரணமா நீங்க படிக்கிற மாதிரி பைபிள்ல எதை இடைக்கட்சியா அடிச்சுட்டு போய் கழுவினாரு அந்த மாதிரி கதையெல்லாம் என்ன பண்ணாதீங்க. இனிமே என் பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி என்னைக்கும் நினைக்க கூடாது. எதுக்கு மேலடையை கழட்டினார் அதுக்கு உங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் இடைக்கட்சியை கட்டி கொண்டார் அது சொல்ல. அவர் மனித தன்மைக்கு முழுவதுமாக மாறிவிட்டார். அதனாலதான் அவர் போய் 7 இல்லாம சபத்தானின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு நாளைக்கு இருப்பதினாலே தான் ஏன் மனித தன்மைக்கு வந்தாரு சார்? மனுகுலத்துக்கு மீட்பு கொடுக்கிறது தானே அவருடைய மிகப்பெரிய பணி. ஆண்டவர் உலகத்துல மனுகுலத்தை மீட்கிறதுக்கு தானே வந்தாரு. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தானே பலியிடப்பட வேண்டும். ஒரு மிருகத்தை பலியிட்டா எப்படியா அது பாவங்கள் மன்னிக்கப்படும்? மனுஷ பாவத்துக்கு மிருகம் என்னையா செய்யும்? அதனால கடவுளை என்ன பண்ணாரு? மனுஷ அவதாரத்தை வந்து மனுஷனா முழுசா மாறுகிற ஒரு நிலை தான் இந்த வியாகுல வியாழன். கர்த்தர் முழுவதுமாக நம்ம போல மாறின ஒரு நாள் இந்த வியாகுல வியாழன். ரொம்ப முக்கியமானது. அவர் துண்டை இடையில் கட்டி கொண்டார் அப்படின்னா
இது விழிப்புணர்வை குறிக்கிறது. எல்லாருக்கும் ஒரு 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 விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது. எருசலேம் தேவாலயத்துல குருக்கள் எல்லாம் அவங்க லெனின் கட்சியை தான் அணிவாங்க. ஆனா இயேசு அதே லெனினை ஒரு அடிமை துண்டா மாற்றினார். ஒரு குருவானவராய் இருக்க வேண்டியவர் இங்கே ஒரு அடிமையாய் மாற்றப்படுகிற நிலையை பார்க்க, அப்போ தூய்மையான பணியை செய்வதற்கு ஆண்டவர் இங்கே ஒரு பெரிய முயற்சி எடுப்பதை நம்ம பார்க்கிறோம். வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்க, இது அடிமைகளின் அடையாளம் தான். இந்த அடிமையின் அடையாளத்தில் இடையில கட்டியிருந்ததால அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு அவர் தயாராகிவிட்டார். அது மாத்திரமல்ல, நீங்களும் இனி இந்த ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் என் பின்னாக வர வேண்டும். அழைத்தார் இல்ல, எப்ப அழைத்தாரு? தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிற பொழுது ஒவ்வொருத்தரையும் போய் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டார்ல. இன்னைக்கு நீங்க என்ன பண்ற, ஊழியத்தை செய்ய பின்னால வாங்கன்னு மனுஷனை பிடிக்கலாம் மாத்திரம் சொன்னார்ல. இப்ப அந்த பணியை தான் இப்ப ஆண்டவர் உங்க கையில என் கையில கொடுத்துட்டு போறாரு. இந்த வியாபார வேடல் என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் உங்களை என்னையும் மனிதர்களை பிடிக்கிற ஊழியத்தை செய்யும்படியா இன்றைக்கு நம்மளை ஏற்படுத்திய ஒரு நாள். ஆண்டவருடைய கூடாரத்திற்குள்ள, ஆண்டவருடைய மந்தையில இன்னும் அநேக பிள்ளைகளை கொண்டு வருகிற ஒரு ஊழியத்தை செய்யும்படிக்குத்தான் இந்த வியாகுல வியாழன்ல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு செயலை அவர் செய்கிறத நாம் பார்க்கிறோம். சேவை செய்வ, ஊழியம் செய்வதற்கு இயேசுவும் தயாரானார், சீடர்களையும் தயார்படுத்தினார். It is a preparation time for his ministry. இயேசுவின் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தின ஒரு நேரம் திவ்யாகுல வியாழன். நீங்க வந்து அழுதுட்டு போறதுக்கான நேரம் இல்ல, ஒரு புதிய உடன்படிக்கை உருவாக்கின ஒரு நேரம். ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனுள்ள ஆண்டவரா இருக்கிறாரு. அவர் கொடுத்த வாக்குறுதிகளை பின்பற்ற வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாய் அன்றைக்கு அவரோடு இருந்ததான சீடர்களில் இன்றைக்கு நாமளும் அவருடைய சீடர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வியாகுல வேடல்ல ஆண்டவர் இந்த சீடர்கள் எல்லாம் பார்க்கிறாரு. உங்களுக்கு நான் கொடுத்த ஊழியம் என்னவாயிற்று என்று கேட்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்திட்டு போகணும். ஒவ்வொரு ஆண்டும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ப்ரிப்பேர் பண்ணிடுறாரு. சாப்பாடு செஞ்சிடறாங்க. சாப்பிடலன்னு என்ன ஆகும்? சாப்பாடு செஞ்சிட்ட பிறகு சாப்பிடலன்னு என்ன ஆகும்? ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார், நம்மள ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஆயத்தப்பட்டுட்டு நம்ம செயல்படாம போயிட்டோம்னா கர்த்தர் விசனப்படுகிறார். இது வியாகுல வியாழனாவ தான் இருக்கும். கரெக்டா? அவர் வியாகுலப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் வியாகுலப்படுகிறதற்கு அல்ல, இன்னும் அநேகரை கர்த்தர் அண்டையிலே அழைத்து வருவதற்கு தான் இந்த ஒரு தயார் பணியை ஆண்டவர் அன்றைக்கு சீடர்களோடு தொடங்கி இன்றைக்கு நாம் அவருடைய சீடர்களாய் நிற்கிறோமே, நமக்கும் அந்த பணியை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். வியாகுல வேலை நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய ஊழியம் ஒன்று இருக்கிறது. எல்லா மக்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் அழைத்து வர வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதமான வசனம் சொன்னா பிடிக்கும், ஆத்துமாதாயம் செய்யணும்னு சொன்னா கசக்கும். குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்தா எப்படி ஓடுமோ அப்படி ஓடிட்டு இருக்க இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம். நம்ம ஆத்துமாதாயம் செய்யறதுக்கு, நான் சொல்றது ஊழியக்காரனை பத்தி பேசுறேன். ஊழியக்காரன் தான் ஆத்துமாதாயம் செய்யணும் இல்ல, உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இதை செய்யணும். இப்ப அதெல்லாம் நம்மள சீடர்களா ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை எனக்கு அருமையான தேவச்சிருது இந்த வியாகுல வேடல்ல அன்றைக்கு எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவரும் ஆயத்தப்பட்டார் உலகிற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்கு. நாமும் ஆயத்தப்பட்டு நம்மை அர்ப்பணிக்க இந்த நாளை பயன்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.